ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஒரு சமையல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி பேக்கரி ஸ்டைலு ஹனி கேக்கு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி டம்ளர் அளவு தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் பவுலு எது வேணால் எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் ரீஃபைண்ட் ஆயில், வாசனை இல்லாத ஆயில் எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் தயிர் எடுத்துக்கலாம். அதே டம்ளரில் ஒரு டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கலாம். சர்க்கரையை எடுத்து நம்ம ஃபுல்லாக நல்லா விஸ்க வச்சு மிக்ஸ் பண்ணலாம். எல்லாமே நல்லா ஒன்று சேர மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு, அரை ஸ்பூன் பேக்கிங் சோடாவையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஜென்ரலாக மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ அதே டம்ளரில் 2 டம்ளர் மைதா மாவு எடுத்து நான் ஸ்லோவாகவே ஒன் சைடாகவே நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், மாவு இந்த ஸ்டேஜில் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு டின்னில் பட்டர் ஷீட் போட்டு நான் மாவு மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இட்லி குண்டா இல்லை குக்கரில் கூட உப்பு போட்டு ஒரு ஸ்டாண்டு போட்டு நீங்கள் மாவை அதில் ஒரு 35-45 நிமிஷம் வச்சு பேக் பண்ணி எடுக்கலாம். நான் இன்றைக்கி ஓடிஜியில் தான் வைக்க போகிறேன். 180 டிகிரியில் டாப் அண்ட் பாட்டம் 30 மினிட்ஸ் வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு கேக் ரெடியாகி வந்துடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? பாருங்கள் எந்த அளவு சாஃப்டாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா ஜென்ரலாக எல்லா இடத்துலையும் ஹோல்ஸ் போட்டு விடலாம். ஏன்னா நம்ம சீனி பாகு நம்ம ஹனி ஊற்றி மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ சீனி பாகை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சீனியும் ஹனியும் சேர்த்து நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜாம் கடையில் வாங்கின ஜாம் தான், அதையுமே லைட்டாக தண்ணி ஊற்றி மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதை கேக்கு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஜென்ரலாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். அதுமாதிரி கோகோனட் பவுடருமே நான் வெளியே வாங்கலை. வீட்டில் இருக்கிற கோகோனட்டே துருவி நல்லா வறுத்து மிக்சியில் லைட்டாக பல்ஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதே மெத்தட்லேயே நமக்கு வந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான ரொம்ப ரொம்ப டேஸ்டான பேக்கரி ஸ்டைல் ஹனி பன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே பார்க்குறீங்க, லைக் கொடுக்க மாட்டீங்க, ஒரு கமெண்ட் பண்ண மாட்டீங்க. கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுங்க. அப்போ தான் நான் இன்னும் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் கண்டிப்பாக கேளுங்க. எனக்கு இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.